நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து தமிழர் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தமிழர்களுடைய சிந்தனைகள், அறிவியல் சிந்தனைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டாப்பிக்கில் இருந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தமிழர்கள் சிந்தனை, ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து எப்படியெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய தமிழறிஞர்கள் பற்றி நம்ம வீடியோஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துக்கலாம். சரி வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 10. அடுத்து பாருங்கள். மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திருவாசகம். ஸோ கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் ஆள்கதாகி விடின் என்னும் குரல் கூறும் கருத்தின் அடிப்படையில் பின்வருவனவற்றில் எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நீரியல் அறிவு. அடுத்து பாருங்கள். ஸோ மனித மூளையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனித மூளையில் வந்து எத்தனை சதவீதம் தண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 80%. அடுத்து பாருங்கள். ஸோ பேர்வெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ எது வந்து கேட்குறாங்க. பேர்வெடிப்பு கொள்கையை பற்றி எந்த நூல் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம் தான் சொல்லும். ஸோ அண்ட பகுதியில் உண்ட பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த விஷயம் பாருங்கள். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டு என்று கூறியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஸோ அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். ஸோ பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ காலை மாலை உலாவி நிதம் இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கவிமணி. ஸோ அவர் தான் வந்து பாடியிருப்பார். அடுத்து பாருங்கள். மீதின் விரும்போல் இது சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார், அவர் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார், திருமூலர், அவர் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். ஸோ மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு இது யார் சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஸோ திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4123. அடுத்து பாருங்கள். உடம்படை தோன்றி 2 அறுத்துதன் உதிரம் ஊற்றி அடல் ஊற சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் என்னும் டேஷ் வாக்கும் அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கம்பர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த காலத்துலேயே வந்து இந்த அறுவை சிகிச்சையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி வந்து அப்போவே வந்து அவர் சொல்லியிருப்பார் இந்த பாடல் வரிகள் மூலம். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ அதே கொஷின் வந்து திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கா. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தமிழர் நேசன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. தமிழில் வெளிவந்த முதல் அறிவியல் இதழ் வந்து தமிழர் நேசன். அடுத்து பாருங்கள். ஸோ உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனையை கொண்ட திருக்குறள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சுழன்றும் ஏற்பின்னாது உலகம். அடுத்து பாருங்க. புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. புல்லாகி பூடாய். ஸோ இந்த பாடல் வரி வந்து இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, திருவாசகம். அடுத்து பாருங்கள். உருமிடத்து தவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, புறநானூறு. அடுத்து பாருங்கள். திணையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கபிலர். அவர் தான் வந்து பாடியிருப்பார். ஸோ திணையளவு போதா சிறுபுல் நீர்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடியிருப்பார். அடுத்து பாருங்கள். ஸோ வரிது நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ புறநானூறு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த பாடல் வரி வந்து ஸோ என்ன உணர்த்துது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ வானத்தில் வந்து காற்றில்லா பகுதி உள்ளது அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஸோ அணிமை துளைத்து ஏழ்கடலை புகட்டி இது சொன்னது வந்து ஔவையார் தான். அடுத்த விஷயம் பாருங்கள். ஸோ பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் இதான் வந்து முக்கியம். சரிங்களா, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் வந்து எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பரிபாடல். அடுத்து பாருங்கள். ஸோ அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கம் இது இந்த புகழ்பெற்ற இந்த வரி பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ இந்த வரி ஸோ எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம். ஸோ அந்த நூலில் தான் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து பாருங்கள். ஸோ உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்பாடவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து விண்ணியல் அறிவு. அடுத்து பாருங்கள். செம்புல பயல்நீர் போல ஸோ இவ்வரி இடம்பெறும் நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, குறுந்தொகை. இது பார்த்திங்கன்னா செம்புல பெயர் புல போலனா எந்த நிலத்தை வந்து புகழ்ந்து பாடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் நிலம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த செம்மண் நிலத்தை புகழ்ந்து வந்து இந்த குறுந்தொகை பாடல் மாதிரி வந்து சொல்லலாம். அடுத்து ஸோ பெருவெடுப்பு கொள்கையின்படி பேரண்டத்தை விரைவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து திருவாசகம் தான். ஸோ அண்டப்பகுதியில் உண்ட பிறக்கம். ஸோ அதே தான். அடுத்து பாருங்கள். சரிந்த குடலை புத்த துருவிய சரி செய்த செய்தியினை கூறும் நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மணிமேகலை. கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிந்த குடலை புத்த துருவிய சரி செய்த செய்தியை கூறும் நூல் வந்து மணிமேகலை. அடுத்து பாருங்கள். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு ஸோ என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஸோ அந்த நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். ஸோ பொறுத்த கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அறிவாற்றம் காக்கும் கருவி. ஸோ இது வந்து எது சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் தான் வந்து சொல்லுவோம். அடுத்து வந்து ஸோ அந்த கேணியும் எந்த கிணறும். ஸோ இந்த வரி பார்த்தீங்கன்னா ஸோ பெருங்கதை. அடுத்து பார்த்திங்கன்னா தீப்பொலி இயந்திரம் பந்தல் வருத்த இது சொன்னது வந்து 1810. ஸோ அணுக்கடலை தொகுத்து ஏற்கடலை புகட்டி இது சொன்னது வந்து ஔவையார். இதுக்கான ஆன்சர் வந்து 3142. அடுத்து பண்ணால் ஸோ ஒரு அணிவனை சத கூறிட்ட கோணினும் முளன் என்று பாடியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கம்பர். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த லைன் பார்த்துக்கோங்க. நமக்கு ஔவையாரா கம்பரான்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். உருமிட தோதவா உவர்நிலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை வந்து ஆப்ஷன் ஏ, புறநானூறு. அடுத்து பாருங்கள். உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் வந்து எதுவும் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, திருவாசகம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும். ஸோ இது வந்து திருவாசகம் தான். இதே கொஸ்டின் பார்த்திங்கன்னா அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தீப்பிலி எந்திரம் பந்தல் வருத்த ஸோ என கரும்பி பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1810. ஸோ அவ்வளோதான் வந்து இப்போ தமிழர் சிந்தனைகள். ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.